சமையல் நைட் டைம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒர்க் ப்ரெஷர் பயங்கர டென்ஷனாக இருந்தது. சரி நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு நாங்கள் டைமை பார்த்தா மணி 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் நடந்து மெதுவாக போயிட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் சூப்பராக சுட சுட நல்லா காற்று வாங்கிட்டே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கு இருக்கவே இருக்குது ஏபிசி. எனக்கு இந்த ஷாப் ரொம்ப பிடிக்கும். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, இது எனக்கு பர்சனலாக பிடிக்கிற ஒரு கடை. ஓகே, நாங்கள் போன டைமே லேட்டு தான், ஆனால் அந்த டைமுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நமக்கு தனியாக ஒரு மாதிரி பயமாக அப்படிலாம் இருக்காது, நல்லா வைப்பாக இருக்கும். சொல்லப்போனால் இன்னும் லேட் ஆக ஆக மட்டனில் பரோட்டா, சிக்கனில் பரோட்டா, என்ன வேணும் சுட சுட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்குமே எல்லாமே ஃபில்டாக இருந்தது. நல்லா காரசாரமாக நண்டை பார்த்தனே சாப்பிடணும் போல் இருந்தது. நைட் டைம் ஆயிடுச்சா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு 9 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. எங்கே 11 மணிக்கு வந்துட்டு நண்டா மீனா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் நான். எதை பார்த்தாலும் கொலைப்பசியில் எல்லாத்தையும் வாங்கணும் போல் இருந்தது. இந்த பிளேட்டே மொத்தமாக கொடுங்க அப்படின்னு சொல்லணும் போல் இருந்தது. இங்கே நல்ல காரசாரமாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கும். அப்போ வந்து இடியாப்பம், புட்டு, கேப்ப புட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சர்க்கரை, அப்புறம் நாட்டு சர்க்கரை தான் கொடுப்பாங்க. அப்புறம் தேங்காய் பூவும் வந்து கொடுப்பாங்க. வேணும்னா தேங்காய் பால் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே இருந்தது. நல்ல காற்று அப்படியே நடுக்கமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சில்லு சில்லுன்னு இருந்ததா. அதுக்கப்புறம் சுட சுட தோசை, சட்னி, சாம்பார் அப்படின்னு வந்துருச்சு. தோசை, அப்புறம் மேகி கோரிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கார்த்திக் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் நான் என்னமோ வந்து திருடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐயோ வெயிட் போடுதேன்னு ஒரு பக்கம் யோசித்தாலும் நான் சாப்பிடாமல் இப்போல்லாம் இருக்க மாட்டேன். மேபி ரொம்ப டென்ஷன் ஆனோன்னா சாப்பிட்டு குண்டாயிருவோமோ என்னமோ அப்படின்னு பயமாகவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி, கார்த்திக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். அடுத்த நாள் எனக்கு நியூ நாள் மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஆறுதலும் அட்வைஸும் பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஒரு லாகில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். பாய்.